ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. என் நெஞ்சமேயான் என் சென்னியான் தானவனை வன்னெஞ்சம் கேண்ட மணிவண்ணன் முன்னம் செய் ஊழியான் ஒழிபெயர்த்தான் உலகமேத்தும் ஆழியான் அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் என்னை இரண்டாம் திருவந்தாதியிலே பாசுரங்கள் 95 மற்றும் 96 இவற்றாலே தேவப்பெருமாள் என்றும் பேரருளாளன் என்றும் போற்றப்படுகின்ற ஸ்ரீ ஹஸ்திகிரியிலே எழுந்தருளியிருக்கின்ற வரதராஜ பெருமானுக்கு மங்களாசாசனங்கள் அருளிச் செய்துள்ளார் சுவாமி பூதத்தாழ்வார். தானவனை வன்னெஞ்சம் கேண்ட மணிவண்ணன் என 95ஆம் பாட்டிலே எம்பெருமான் நிருசிங்கமூர்த்தியாகத் தோன்றினானே தானவன் என்று அசுரனான இரணியன் அவனை எப்படி கொன்று முடித்தான் எம்பெருமான் என்னால் தானவனை வன்னெஞ்சம் கேண்ட மணிவண்ணன். வல் நெஞ்சம் அதாவது வலிமை மிக்க நெஞ்சம் அகங்காரம் அமகாரங்களாலே எம்பெருமானை வணங்காமல் தானே சர்வேஸ்வரன் என்ற இருமாப்போடே திகழ்ந்தவன். அந்த இருமாப்பாலே தன்னுடைய மகனான பிரகலாதன் தன்னை துதிக்காமல் எம்பெருமானையே வணங்குகின்றானே என்பதாலே மிக்க கோபம் கொண்டு அவனுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து அவனை கொல்லவும் துணிந்தான். அப்படி அடியவனான பிரகலாதனை இவன் பலவாறாக இம்சிக்கின்றானே என் அந்த துஷ்ட அசுரனான இரணியனை கொன்று முடிப்பதற்காக அடியவனான பிரகலாதனை ரட்சிப்பதற்காக அப்படி துஷ்ட சம்ஹாரம் பண்ணி சாது பரித்ராணம் செய்வதற்காகவே அவனுடைய அவதாரங்கள் தானும் யுகங்கள் தோறும் ஏற்படுகின்றனவே. ஆகையால் தானவனை வன்னெஞ்சம் கேண்ட மணிவண்ணன் என்ன அந்த தூணிலிருந்து நரம் கலந்த சிங்கமாக சிங்க முகமும் மனித உடலும் கொண்டு எம்பெருமான் தோன்றி அந்த இறைவனுடைய நெஞ்சை பிளந்து அவனை கொன்று முடித்தான் என்ற வைபவத்தை சொல்லி அவனுக்கு மங்களாசாசனம் செய்கின்றார். தானவனை வன்னெஞ்சம் கேண்ட மணிவண்ணன் அப்படி அடியவனான பிரகலாதனை ரட்சித்ததாலே அவன் சத்தை பெற்றான். அப்படி அடியவர்களை ரட்சிப்பதாலேயே அவன் நிறம் பெறுகின்றான். ஆகையாலேயே நிலமணி போன்றவன் என்பதையே மணிவண்ணன் என்ன அருளிச் செய்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மேன்மையானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னால் முன்னம் செய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகமேத்தும் ஆழியான் என்று தெரிவிக்கின்றார். அப்படி முன்னம் செய் ஊழியான் என்பதாலே எம்பெருமான் மிகவும் பழமையானவன், அதாவது காலத்தாலே மிகவும் பழமையானவனாக அனாதியாக எல்லோருக்கும் முதல்வனாக இருக்கின்ற எம்பெருமான் முன்னம் செய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் என்றபடிக்கு இந்த ஜகத்திலே இருக்கின்ற வஸ்துக்களையெல்லாம் தோற்றுவிப்பவனாக ஜகத்காரண பூதனாக திகழ்கின்ற தன்மை முன்னம் செய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகமேத்தும் ஆழியான் என்றபடிக்கு எல்லோரும் துதிக்கும்படியாக திருப்பார்க்கடலிலே க்ஷீராப்திநாதனாக எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் அந்த எம்பெருமானே அத்தியூரான் உலகமேத்தும் ஆழியான் அத்தியூரான் என்றபடிக்கு ஸ்ரீ ஹஸ்திகிரியிலே எழுந்தருளி சேவை சாதிப்பவனாக இருக்கின்றான். மேலும் அந்த எம்பெருமானானவன் என் நெஞ்சமேயான் என் சென்னியான் என்னுடைய நெஞ்சினுள்ளே கோயில் கொண்டு சேவை சாதிக்கின்றான், என்னுடைய தலையிலே வர்திக்கின்றான் என்று 95ஆம் பாட்டிலே அருளிச் செய்கின்றார் ஆழ்வார். அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் என 96ஆம் பாட்டிலே அருளிச் செய்கின்றாரே. உலகமேத்தும் ஆழியான் அத்தியூரான் என்ன அந்த ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதனான தேவப்பெருமானது பெருமையானது பேசப்பட்டது. அத்தியூரான் புள்ளையூர்வான் அப்படி புள்ளையூர்வான் என்பதாலே கருடனனை வாகனமாக கொண்டு அவனை நடத்துபவனாக இருக்கின்ற எம்பெருமான் அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் என்றபடிக்கு உலகமேத்தும் ஆழியான் என்ன பார்க்கின்றோமே. அப்படி திருப்பார்க்கடலிலே திருவனந்தாழ்வான் மீது திருக்கண் வளர்ந்தருள்பவனாக சயனகோலத்தில் எழுந்தருளியிருக்கின்றான் எம்பெருமான். முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் என்ன அவனுடைய மேன்மையானது பேசப்படுகின்றது. அப்படி முத்தி மறையாவான் முத்தியாவான் மறையாவான் என்பதாக அருளிச் செய்யப்படுகின்றது. அப்படி முத்தியாவான் என்பதாலே 3 அக்னிகளாலே பிரதிபாதிக்கப்படுகின்ற எம்பெருமான், மறையாவான் என்பதாலே வேதங்களாலே பிரதிபாதிக்கப்படுகின்ற எம்பெருமான், அதாவது 3 அக்னிகளாலும் வேதங்களாலும் உணர்த்தப்படுகின்ற எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் என்றபடிக்கு திருப்பார்க்கடலை
அடைந்த பொழுது தேவர்களை வாழ்விப்பதற்காக எம்பெருமான் அந்த செயலை செய்த பொழுது திருப்பார்கடலிலிருந்து அந்த விஷமானது தோன்றியதே. அந்த விஷத்தை உண்டான் ருத்ரந்தானும். அப்படி விஷத்தை உண்டதாலே ருத்ரனுக்கு எந்த விதமான துன்பமும் எந்த விதமான நாசமும் ஏற்படாத படிக்கு அவனை ரட்சித்து அவனுக்கு சுவாமியாக இருக்கின்ற எம்பெருமான். அப்படி ருத்ரனை சொன்னது எல்லா தேவர்களுக்கும் எம்பெருமானே தலைவன், அவனே சுவாமி. சப்ரம்மா சசிவஸ்ரேந்திர என் உபனிஷத்து வாக்கியமும் தெரிவிக்கின்றதே. ஆக மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் என்ன அந்த ருத்ரனுக்கும் எல்லோருக்கும் சுவாமியாக இருக்கின்ற எம்பெருமான் அடியவர்களிடத்திலே எங்கள் பிரான் என்றபடிக்கு அடியவர்களை ரட்சிக்கின்றானே. ஆகையால் அடியவர்களாகி எங்களுக்கு பேருதவி செய்பவனாக இருக்கின்ற எம்பெருமான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் அத்தியூரான் புள்ளையூர்வான் என்ன தேவப்பெருமானுடைய வைபவத்தை உரைத்து 2 பாசுரங்கள் மங்களாசாசனம் அருளிச் செய்கின்றார் சுவாமி பூதத்தாழ்வார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். திருமையமலையாளர் ராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.